மதத்தினை, எங்களுடைய சைவத்தினை, எங்களுடைய இறைவனுடைய பெருமையை சொல்லுகின்ற நூல்கள் இலக்கிய தரத்தோடு பார்க்கப்படுகின்றன. அவை காலகாலமாக ஆராய்ச்சிக்குரியவையாக எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தேவார திருவாசகங்கள் ஒப்பானவையாக இருக்கின்றன. அதுவே இந்த எங்களுடைய பக்தி இலக்கியங்களுக்கு பின்னரான இலக்கியங்களினுடைய சிறப்பாகவும் அமைந்திருக்கின்றன. அவற்றிலே இன்று 24வது சைவ மாநாட்டு சிறப்பு மலர் எங்களுடைய நாயன்மார்களுக்கு ஒப்பான அழுதியை கொண்ட எங்களுடைய சித்தர்களாலும் சைவ ஆர்வர்களாலும் எழுதப்பட்ட பாடல்களை அடிப்படையாக கொண்டு அவை பற்றின பல்வேறு வகையான கட்டுரைகளோடு அமைந்திருக்கின்றன. இந்த நூலை கைகளிலே எழுதுகின்ற போதே நீங்கள் இன்னும் பார்த்திருப்பீர்கள் அதனுடைய அட்டை படத்தினுடைய சிறப்பு. அதாவது நம்பி எங்களுடைய மண்ணுக்கே முடியாத நம்பி கொடிக்கு மேலாக சிவன் காட்சியளிக்கின்ற தன்மை மிகவும் உணர்வுபூர்வமாகவும் ரசித்தும் இந்த அட்டைப்படம் செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே அது புத்தகத்தை கையிலே தாங்குகின்ற போதுள்ள அந்த சந்தோஷம் என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக எங்கள் மத்தியிலே இருக்கும். அதனை நீங்கள் நூலை கைகளிலே பெறுகின்ற போது அதனை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதுக்கு நியூ எவர்கிரீன் பிரிண்டர்ஸ் ஜட்னாலே இருந்து அவர்கள் அந்த பிரிண்டிங் வேலை செய்திருக்கின்றார்கள். நூல் கண்ணனையும் பாத்திரம் வரலாக கொண்ட ஒரு நூலாக உங்கள் மத்தியிலே கவலை என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு முக்கிய காரணமாக இருந்த மலையாசிரியர் பற்றி முன்னரே பலர் கூறிவிட்டார்கள். அதுதான் அவருடைய சிறப்பு. தமிழையும் சைவத்தையும் அவர் எவ்வாறு இஷ்டவரை சொல்லி வந்தாரோ அவை அனைத்தினுடைய ஒட்டு மொத்தமாக இந்த மலருக்கு மிகுந்த முயற்சி எடுத்து சிறப்பாக தமிழரின் அசோகமரன் அவர்கள் செய்திருக்கின்றனர். புத்தகத்தை நீங்க பார்க்கின்ற போது பார்க்கலாம் கால ஒழுங்கின் அடிப்படையில், அதாவது இந்த சித்தர்கள் இந்த நூலாசிரியர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அவர்களுடைய கால ஒழுங்கின் அடிப்படையிலே கத்தியப்ப சிவாச்சாரியார், பட்டினத்தார், ஔவை, அருணகிரிநாதர், அப்ராமி பட்டர், சுப்பிரமணிய பாரதியார், கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல்கள் நூலின் ஆரம்ப பகுதியிலே காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பிரித்தானிய சைவ திருக்கோயில்கள் ஒன்றியத்தில் அடங்குகின்ற கோயில்களின் விவரம் 10 கோயில்களுக்கு கிட்ட அந்த கோயில்களுடைய அட்டவணை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் வெளியிட்டால் வந்தனால், ஆனால் நான் அதை வாசிக்க மாட்டேன். புத்தகத்தை கிடைக்கின்ற போது நீங்கள் அதனை பார்த்துக் கொள்வர். அதாவது சைவ ஒன்றியத்திலே பணி தொடர்ந்து இணைந்து பணியாற்றுகின்ற 10 கோயில்களுடைய விவரம் இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த கோயிலோடு ஒன்றிணைந்த உறுப்பினர்களாக இருக்கிற கோயில்களினுடைய விவரங்கள் காணப்படுகிறது. இவை தவிர இதுவரை நடைபெற்ற அந்த சைவ மகாநாட்டு சிறப்பு மலர்களுடைய அட்டை படங்கள் 23ஐயும் அவர்கள் சிறு சிறு படங்களாக உங்களுக்கு அந்த புத்தகத்திலே தந்திருக்கிறார்கள். அதை தவிர இதுவரை காலம் கோயில்களில் சென்ற ஆண்டு நடைபெற்ற சைவ திருமாநாட்டினுடைய புகைப்படங்கள் இடம்பெறுகின்றன. இந்த முறை பிள்ளைகள் பங்கு பெற்ற பிள்ளைகளுடைய பெயர்கள், அவர்கள் பேச்சு போட்டியாக இருக்கலாம், அது தமிழையும் ஆங்கிலத்திலேயும் இடம்பெற்றது அல்லது அவர்களுடைய பங்காற்றிய சிறப்புகள் பற்றின விவரங்கள் காணப்படுகின்றன. இதை தவிர தாய்களுக்கு இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே இருந்து கோயில்கள் செய்கின்ற பணிகள் பற்றிய விவரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் நான் பார்க்கின்ற போது, நான் நூலுக்குள்ளே போவதற்கு முன்னர் அவற்றை பார்க்கின்ற போது நான் என்னத்தை உணர்கிறேன் என்றால், இந்த புலம்பெயர் தேசத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய மதத்திலே நாங்கள் எவ்வாறு பேணுகின்றோம், அதே நேரம் தாய்நாட்டுக்கு எத்தகைய உதவிகளை எங்களுடைய கோயில்கள் செய்கின்றன என்பதனை, அதாவது கோயில்கள் தனிய பூசைகளோடும் புனர்நிர்மாணங்களோடும் இருப்பதில்லை, தாய்நாட்டுக்கு உதவி செய்கிறார்கள் என்கின்ற தன்மையை வலியுறுத்துகின்ற அந்த புகைப்படங்கள் காட்சிப்பொருள் அங்கே காணப்படுகின்றன. இது ஒரு முக்கியமான விடயம். இந்த நூலை நான் பார்க்கின்ற போது நினைக்கின்றேன், எங்களுடைய இந்த 24 சைவ மாநாட்டினுடைய சிறப்புகளை வைத்துக் கொண்டு ஒரு ஆய்வு மாணவன் ஆய்வு செய்வதற்குரிய திறனை பெற்று ஒரு ஆய்வகத்தினை சமர்ப்பிப்பதற்குரிய தகுதி பாட்டினை இந்த மலர் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அதனை எதிர்காலத்திலே அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த நூலுக்குள்ளே செல்லலாம் என்று இருக்கின்றேன். முதலாவது கட்டுரையாக மலராசிரியர் தன்னுடைய ஆதங்கத்தினை சொல்லுகின்ற வகையிலே இந்த மலருக்கு தனக்கு இருந்த தொடர்பு பற்றி மலராசிரியர் மனதில் இருந்த ஒரு பகுதியை அவரை குறிப்பிடுகிறார்.
அவர் குறிப்பிட்டால் ஆசி செய்தி வாழ்க்கை செய்தி என்றால் ஒரு பக்கத்திலே இருக்கணும், கட்டுரை என்றால் 4 பக்கத்திலே இருக்கணும். அந்த வரிகளை அவர்கள் எடுத்து சொன்னபடியால் எல்லாம் கட்டுரைகள் எல்லாம் கச்சிதமாக அமைந்திருக்கின்றன. எந்தவித அந்த இறுக்க தன்மை என்பது அந்த அதனுடைய கனவி எங்களுக்கு எடுத்து கூறுவதாக இருக்கிறது. கட்டுரை வைக்கப்பட்ட ஒழுங்குமுறைக்கும் கால ஒழுங்கு கருத்து ஒழுங்கு காரணமாக அமைகிறது என்று சொல்கின்ற போது எந்தெந்த காலத்திலே அவர் எழுதப்பட்டது அந்த பாடல்கள் எழுதப்பட்டதோ அந்த ஒழுங்கிலே இல்லாட்டி கருத்தோடு வருகின்ற ஒழுங்கிலே இந்த கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனை கட்டுரையை பார்க்கின்ற போது எங்களாலே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. இது தவிர அவருடைய கட்டுரை தான் முதலாவது கட்டுரையாக அமைந்தது. சைவ மரபில் திருமுறைகளுக்கு பின்னெழுந்த பக்தி இலக்கியங்கள், அதுதான் தலைப்பு. பக்தி இலக்கியங்களுடைய பாடல்கள் சைவ சித்தாந்தங்கள் நிலவரத்திற்கு கொடுத்த முக்கியத்துவங்கள் என்பன பற்றி கூறுவதோடு சைவ மரபு என்றால் என்ன என்ற விளக்கத்தினையும் அவர் அங்கே கொடுத்திருக்கிறார். சோழ காலத்திற்கு பின்னராக எங்களுடைய சைவம் ஒரு வீழ்ச்சி அடைகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாயக்கர் காலத்தில் ஆனால் புத்தளிச்சி பெற்றது. அப்போதுதான் இந்த பக்திகளின் காலத்திலே நாயன்மார்களும் எவ்வாறு பங்காற்றினார்களோ அதுக்கு ஈடாக இவர்கள் தங்களுடைய மதத்தினை பேணுவதற்காக இயங்கினார்கள். அதாவது சைவம் என்றாலே ஒரு இயக்கம் சார்ந்து இயங்கி ஒரு வளமைதான் இருந்திருக்கிறது. அதே மாதிரி நாயக்கர் கால பகுதியிலே சோழனுடைய ஆட்சிக்கு பின்னர் தமிழ்நாடு குழம்பி இருக்கின்ற போது ஏற்பட்ட ஒரு எழுச்சி, மதத்தாம் மீதான எழுச்சி தான் இந்த இலக்கியங்களாக காணப்படுகின்றன. அதை தவிர மடங்கள் ஆதி இனங்களுடைய வளர்ச்சிகள் எவ்வாறு அமைந்தன என்பது எங்களுடைய சிற்றிலக்கியங்களுடைய தோற்றம், அந்த சிற்றிலக்கியங்கள் சைவத்திலே எடுத்துரைப்பதாக இருக்கின்றன என்கிற வகையிலே தத்துவம் சமயம் பழமை என்பதை சேர்த்து இந்த இலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதனை தொகுப்பினுடைய நோக்கம் பற்றி அங்கே மிகவும் ஆழமான ஒரு கட்டுரையை அந்திருந்தபடியால் உள்ளுக்குள் போகின்ற போது எங்களுக்கு இதனை நாங்கள் எதிர்பார்த்து அந்த வழியை செல்லக்கூடியதாக இருக்கின்றன. அதனை தொடர்ந்து கந்த புராணத்திற்கு கண்மவியல் என்று கீர்த்தனா அவர்களாலே எழுதப்பட்ட ஒரு கட்டுரை இருக்கின்றது. கத்தீப சிவாச்சாரியாரினாலே எழுதப்பட்டது கந்த புராணம். அந்த கந்த புராணத்திலே இந்திரனுடைய மகனாகிய சயந்தன் கண்மம் கட்டி புலம்புவதாக சொல்லப்படுகிற அந்த பகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு கண்மத்தினுடைய இயல்பு கட்டி அது எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதனை ஊழ்வினை என்று கருதுகிறோம். அந்த ஊழ்வினை பற்றிய கட்டுரையாக அது அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக தத்துவார்த்த அகமுரண்பாடுகளின் வெளிப்பாடாக சித்தர் சுவாத்தியாரின் பாடல்கள் ஒரு கண்ணோட்டம் என்று பேராசிரியர் சானா முகுந்தனாலே ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது 12 சித்தர்களில் முதலாவதாக சுவாத்தியார் வைக்கப்படுகிறார். சில இடங்களிலே கூறுகின்ற அவருடைய சுவாத்தியாருடைய பாடல்களிலே இருக்கிற முரண்பாடுகளை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். சில வேளைகளில் அவர் சிவனை முன்முதலாக பார்க்கின்றார், சில இடங்களில் விஷ்ணுவை முன்முதலாக பார்க்கின்றார், சில வேளையிலே பிறப்பு பற்றின ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார். அடுத்த இதுல அதனுடைய மறுபிறப்பு பற்றி வேறொரு கருத்தை சுவாத்தியார் சொல்லுகிறார் என்பது பற்றியதான ஒரு கட்டுரை அவர் அங்கே அந்த முரண்பாடு அந்த முரண்டையே அவர் எழுதி சொல்வதாக அந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக ஔவையாரின் வாக்கும் வாழ்வும் என்று லோகநாதன் அவர்களாலே ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எளிமையான கட்டுரை, ஆனால் ஔவையார் பற்றின ஒரு ஒவ்வொரு காலத்திலேயும் வாழ்ந்த ஔவையார்கள் பற்றின குறிப்பினை அவர் சொல்லுகிறார். அதியமான் காலத்திலே வாழ்ந்தவர், காரிமன்னன் காலத்திலே வாழ்ந்தவர், அகப்புலவர்கள் காலத்திலே வாழ்ந்தவர், அகவல் எழுதியா ஔவையார், முருகப்பெருமானோடு உரையாடி ஔவையார், பந்தன் செய்த அந்த சிறப்பினால் நிலைபெற்ற ஔவையார், பல்வேறு வகை காலத்திலே வாழ்ந்த ஔவையார்களை குறிப்பிடுகின்ற போது நாங்கள் ஔவையார் ஒருவரை என்று எண்ணிக் கொண்டிருந்த அந்த தன்மையில் இருந்து எங்களுடைய கருத்துக்கள் முரண்படுவதை பார்க்கலாம். எனவே அந்த உண்மையை தெளிவுபடுத்துகிற வகையிலே அந்த கட்டுரை மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பட்டினத்தாரின் காலமும் கருத்தும் என்று திருமதி கோடேஸ்வரி நாகராஜாவாலே ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த முதல் கட்டுரையோடு ஒரு ஒப்புரை ஒன்று இருக்கிறது. அங்கேயும் கால முரண்பாடு இருக்கிறது, இங்கேயும் பட்டினத்தார் ஒரு 6 காலப்பகுதியை வாழ்ந்த பட்டினத்தார்கள் எல்லாரையும் சேர்ந்து நாங்கள் ஒரு பட்டினத்தாராக பார்க்கணும்.
ஆனால் அவ்வாறு இல்லை. பட்டினத்தார் என்ற ஒவ்வொரு காலப்பகுதியில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த கால முரண்பாட்டிலே கால வேகத்தினை எடுத்து வைக்கும் வகையிலே அந்த கட்டுரை ஒழுங்காக அடுத்தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு சிறப்புடைய விடயமாக, அதாவது ஒவ்வொரு பகுதியை நாங்கள் எடுக்கின்ற போது ஒரு இன்னொரு நீண்ட ஆராய்ச்சிக்குரியதாக ஒரு ஆய்வுக்குரிய பகுதிகளை நாங்கள் எடுத்துக் கூறும் வகையிலே இந்த கட்டுரைகளுடைய தலைப்புகளும் அவை ஆராயப்பட்ட விதங்களும் காணப்படுகின்றன. அடுத்ததாக சைவ வைணவ இணைவுக்கு வழிகோலும் அருணகிரியாரின் தந்திர அலங்காரம் பேராசிரியர் பிரசாந்தனாலே எழுதப்பட்ட கட்டுரை. பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் என்ன அழகாக அவர் எழுதி இருக்கிறார் என்பதை நீங்கள் வாசிக்கின்ற போது பார்த்துக் கொள்ளலாம். முருக பக்திக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம் பற்றி முருகனாலே ஆட்கொள்ளப்பட்டவர் என்ற சிறப்போடு ஏதிய கடவுளோடு அவர் கொள்ளுகின்ற அந்த உறவு, அதாவது முருகன் சிவனுக்குள்ள உறவு அல்லது முருகன் விஷ்ணுக்குள்ள உறவு என்று சொல்வதன் ஊடாக எல்லா கடவுளும் ஒன்றுதான், நாங்கள் வழிபடுகின்ற முறைமைகளில்தான் அந்த வேறுபாடு இருக்குமே ஒழிய நாங்கள் சைவம் என்றால் அனைத்து கடவுள்களும் ஒன்றிணைந்தவர்கள் என்ற ஒரு மத ஒற்றுமையிலே எங்களுடைய மரங்களுக்கே இருக்கின்ற அந்த வேறுபாட்டினை கலைகின்ற நோக்கிலே ஒரு நல்ல ஒரு கால சூழலில் கேட்ட வகையிலே அதை அவர்கள் எழுதி